ஹாய், கேரளாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச செலவில் அழகான வீடுகள், நல்ல வசதியான வீடுகள் போடுறாங்க. நல்ல எலிவேஷன்லாம் போட்டு நல்ல அழகான வீடுகள் பண்ணுறாங்க. குறைஞ்ச செலவு, அதாவது சின்ன பட்ஜெட், ஒரு 15 லட்சம் 20 லட்சத்துக்குள்ளாலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வசதியான வீடுகள், அழகான வீடுகள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்க 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கும் வீடு அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாலே முடியும் போது நம்மளால ஏன் முடியாது? நம்ம இங்கேருந்து தான் அங்கே வந்து வேலைக்கு ஆட்கள் போகிறாங்க. கொத்தமாறு சித்தாளெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து தான் அங்கே போகிறாங்க. அவங்களாலேயே அந்த சின்ன பட்ஜெட்டில் பண்ண முடியும் போது நம்மளால் ஏன் பண்ண முடியாது? அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள், அங்கே உள்ள வீடுகளை வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் இது பண்ணுறேன். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனப்படாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது வந்து தேவைப்படலாம். அப்படி தேவைப்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கு அழகாக பண்ணியிருக்காங்க கேரளாவில். அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடு வந்து இது வந்து ஒரு மாடல் தான், நான் போடுறது வந்து ஒரு மாடல் தான். இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு செலவு குறையும். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா செலவு குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். மற்றபடி அங்கே உள்ளவங்க வந்து இங்கே வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அங்கே உள்ள கான்ட்ராக்டு கொத்தமாரி இங்கே வந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் மக்கள் வந்து இங்கே உள்ளவங்க தான் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து அங்கே போய் வேலை செய்யும்போதே இந்த பட்ஜெட்டில் பண்ணும்போது இங்கே உள்ளவங்களால ஏன் பண்ண முடியாது? லோ பட்ஜெட்லேயே அழகான வீடுகள் பண்ண முடியும். 7 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு போட்டிருக்குறாங்க. இந்த வீடியோவும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சின்ன வீடை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி நம்ம தேவதாஸ் வியூஸில். தேவதாஸ் வியூஸுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். கேரளா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் சர்வோதயம்ங்கிற ஏரியாவில் திரு சாஜியும் அவங்க குடும்பமும் சேர்ந்து கட்டினது தான் இந்த வீடு. இதுக்கு மொத்தம் செலவான தொகை வெறும் 7 லட்சம் ரூபா தான். ஃப்யூச்சரில் 2வது மாடி கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்குறாங்க. ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு கேரளா ஸ்டைலில் இருந்தாலும் உள்ளால் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாடர்ன் லுக்கில் இருக்கும். ஃப்ரெண்டில் ஒரு சின்ன சிட் அவுட் வச்சுருக்குறாங்க. அதிக சூடு தாக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல பார்வைக்கும் மேல்கூரையை நல்லா ஹைட் எழுப்பி போட்டிருக்குறாங்க. அந்த மேல்கூரையை ட்ரெஸ் ஒர்க் பண்ணி ஓடு போட்டிருக்குறாங்க. உள்ளே ஏறின உடனே நல்ல விசாலமான ஒரு ஹால் தான். உள்ளே ஏறினதும் யூரோப்பியன் ஸ்டைலில் உள்ள ஒரு ஓப்பன் கிச்சன் தான் வலது சைடு வச்சுருக்காங்க. சின்ன குடும்பங்களுக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடு. உள்ளால் எங்கே போனீங்கன்னாலும் நல்ல குளிர் இருக்குது. ரொம்ப குறைவான கபோர்டு ஒர்க்கு பண்ண ஒரு சாமானியமான ஒரு சின்ன கிச்சன் தான் இங்கே வச்சுருக்காங்க. தரைக்கு ஃபுல்லாகவே வெட்டிஃபைட் டைல்ஸ் தான் போட்டிருக்குறாங்க. மேலே சீலிங் ஜிப்சன் ஒர்க்கு செய்து லைட்டு போட்டு அழகாக்கியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, அதை பார்ப்போம். வரவேற்பறையை போலவே இதுவும் ஒரு பெரிய ரூமாக தான் போட்டிருக்காங்க. ஃபர்னிச்சர்கள் எதுவுமே போடாமல் ரொம்ப விசாலமாக பறந்து கிடக்குது இந்த ரூமு. இனி வரவேற்பு அறையிலோடி வாஷ் கவுண்டருக்கும் ஒரு காமன் பாத்ரூமுக்கும் போக போகிறோம். வீடு கட்டுறதில் செலவு குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி, எவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த வீடை கட்டி முடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அந்த செலவு குறையும். டெய்லி பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய கட்டுமான பொருட்கள் விலை எகிரி போயிட்டே இருக்குது. நீங்களும் இதே போல் வீடு எதிர்பார்க்குறீங்கன்னா இதே ஒரு பிளானாக எடுத்து கட்டிக்கலாம். இல்லை இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி 1 2 பெட்ரூம் கூட கூட்டிக்கலாம். வேணும்னா இந்த வரவேற்பறையில் ஒரு சைடை மூடி உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஆட்டும் மாற்றி எடுக்கலாம்.
டாய்லெட்டுகள் சின்னதாக இருக்கிறது தான் நல்லது. செலவு குறைக்கிறதுக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். இங்கே டாய்லெட்டுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபைபர் டோர் போட்டிருக்காங்க. ஜன்னல் கதவுகள் எல்லாமே அல்பிஸ் மரத்தில் உள்ள தடிகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நாட்டுப்புறத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மரம்தான். நாட்டுப்புறங்களில் தேக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மரம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. வீடுங்கிறது ஒரு கனவு தான் பலருக்கும். ஒன்று நீங்கள் கூடி முயற்சி பண்ணீங்கன்னா அதை நிஜத்துக்கே கொண்டு வரலாம். ரொம்ப வெயிட் பண்ணாமல் இதேமாரி குறைஞ்ச செலவில் ஒரு அழகாட்டும் வசதியாட்டும் ஒரு வீடை பிளான் பண்ணுங்கள். கூடுதல் ஆசைப்படும் போது தான் கனவுகள் நனவாகுது. 1 லட்ச ரூபா முதல் பல லட்சங்கள் வரை உள்ள வீடுகள் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கிறோம். அவைகளை பார்த்து டிசைட் பண்ணி எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி செய்யுங்க. உங்கள் கையில் இருக்கிறது வெறும் 2 லட்ச ரூபான்னா அந்த 2 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடை கட்டுங்க. இல்லை 3 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வீடுகளுக்கு பிளான் பண்ணுங்கள். அப்படி குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடுகள் கட்டி வாழக்கூடிய நிறைய பேர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. சின்ன வீடுகள் எவ்வளோ அழகானவை. லைஃப் ஃபுல்லாக சம்பாதிச்ச முழு காசையும் கொண்டு வீடு வைக்க நிற்காமல் அதில் உள்ள பாதி பைசையை வச்சு வீடு வைங்க. பேலன்ஸ் பாதியை உங்கள் மனசமாதானத்துக்கு ஏற்றதாட்டு அதை பத்திரமா சேவிங்ஸில் போட்டு வைங்க. இந்த வீட்டுக்கு இன்னும் செலவுகள் குறைக்கலாம். வீட்டு வேலைகளை கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்காம தானே முன்னின்று கொத்தமர கையால் வச்சு செய்தீங்கன்னா இன்னும் லம்சமான பணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அவ்வளோதான். ஜன்னல் கதவுகளுக்கு பழைய ஜன்னல் கதவுகள் வாங்கி போட்டால் அங்கேயும் செலவுகள் இன்னும் கணிசமாக குறையும். வீட்டு வேலையை குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து செய்தாங்கன்னா 2 பயன்கள் கூட இருக்குது. ஒன்று, வீட்டு செலவை குறைக்கலாம். இன்னொன்று, அந்த வீட்டுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு தனி ஒரு பாசம் கூடும். வீடு வைக்கும்போது குறைஞ்ச செலவில் உள்ள சாதனங்களை வாங்கி போட்டு இல்லை வீட்டோட செலவை குறைக்கிறது. மாற்றாட்டு சரியான பிளானும் குறிப்பிட்ட நாட்களில் வேலையை முடிக்கிறதும் தான் செலவை குறைக்கிறதுக்குள்ள முழு காரணம். தேவைன்னா கிச்சனில் இன்னும் கபோர்டுகள் அதிகமாக வைக்கிறதுக்கு இன்னும் இடங்கள் நிறைய இருக்குது. கதவு ஜன்னல்களை தடிகளில் போடாமல் காங்கிரீட் ஜன்னலும் கதவும் போட்டால் வச்சுன்னா செலவுகள் இன்னும் குறையும். ஆனால் நாளடைவில் அது வெடிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கவனமாக கையாண்டுக்கிடுங்க. இதே போல் ஒரு சின்ன சிட் அவுட் போதும், அதே தாராளம். இது முழுக்க வாஸ்து பார்த்து கிழக்கு பார்த்து தான் இந்த வீடை வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு முக்கியத்துவம், பொது இடங்களுக்கு அதிக இடம் கொடுத்து நல்ல விசாலமாக வச்சுருக்காங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பட்ஜெட் வீட்டில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.